ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட டே 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். டே 2 மூணார்லேருந்து கிளம்பி டேரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, நல்ல ஜில்லு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய நம்ம கொடைக்கானலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே பார்த்திங்கன்னா, இந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பீங்க. கொடைக்கானல் வர எல்லாருமே இது ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி நல்ல நேச்சுரலாக அந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ஏன் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நேம் வந்ததுன்னா, நல்ல பகலில் பார்க்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வெயிலில் பட்டு நல்லா வெள்ளி மாதிரி தக தகன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் ஒரு 8 o'clock போல் ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாவிலே தான் புக் பண்ணியிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 to 15 minutes டிஸ்டன்ஸ் வர மாதிரி தான் போட்டிருந்தோம். ரூம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஸ்பேஷியஸாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹால், அப்புறம் 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிற மாதிரி ஒரு ரூம் தான். டிவி ஹால்லையும் இருக்குது, ரூம்லையும் இருக்கும். ப்ளஸ் வைஃபை ஃபெசிலிட்டியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரூமை நாங்கள் புக் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு ஹோம் ஃபுட் கிடைக்கும். கீழே அந்த ஹவுஸ் ஓனரே நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் ஹோம் ஸ்டைலில் இருக்கும். எங்கே போனாலும் கண்டிப்பாக நம்மளால் அந்த இட்லியை மட்டும் விடவே முடியாது. இட்லி, சட்னி, சாம்பார் அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் எச்சி ஊறும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் கேட்டிருந்தோம் அவங்கள்ட்ட. ஸோ 3 type ஆஃப் சட்னி அப்புறம் சாம்பார் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானலில் டே 1 எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரையன் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா அங்கே மலர் கண்காட்சி போயிட்டு இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். குணா கேவ் இல்லை, பிரையன் பார்க். அப்போ எங்கே போகிறோம்? பிரையன் பார்க். We are on the way to park, Brian Park. இந்த யுகானி கோமாளி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வரணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன? பார்க் போகிற வழியில் தான் போட்டிங் சென்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் சென்டருக்கு தான் போயிருந்தோம். இதில் நாங்கள் என்ன போட் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் போகிறதுக்கு ஒன்றும் 6 பேர் போகிறதுக்கு ஒன்றும் சூஸ் பண்ணியிருந்தோம். காலை வலிக்குது அதுக்குள்ளே. நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த அந்த 4 பேர் போட்டில் நம்ம தான் பெடல் பண்ணிட்டு போகணும். இதே 6 பேருக்கு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா யாராவது ஆள் இருந்து நமக்கு துடுப்பு போட்டுகிட்டே வருவாங்க. நம்ம ஜஸ்ட்டு உட்காந்துட்டே ஜாலியாக போகலாம். பட் அது ரொம்ப ஸ்லோவாக போணுச்சு. ஸோ நம்மளே பெடல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த போட்டை சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம யுகானியும் வச்சுட்டு அதில் பெடல் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவள் ஒரு இடத்துல உட்காரவே இல்லை, எந்திரிச்சு நிற்கிறது, எட்டி பார்க்குறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக வந்தாச்சு. யுகாமா ஸ்மைல், சரிங்க. வெளியில் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் பொறுக்கி தின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஃபேவரட் ஸ்வீட் கார்ன். எங்கே பார்த்தாலுமே நின்று அதை சாப்பிட்டுட்டு தான் நான் நவுருவனே. ஸோ இங்கேயும் ஸ்வீட் கார்ன் பார்த்தோன்னே அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பார்க்குக்கு கிளம்பியாச்சு. பார்க்குக்கு போகிற வழியிலே நிறைய கடை இருந்தது. அப்படியே மனசு அலப்பாஞ்சுது. சரி ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுவோம், ரிட்டன் வரப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த பார்க்கில் அடல்ட்டுக்கு 75ம் சில்ட்ரனுக்கு 35ம் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்னைக்கு அங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு.
வெரி வெரி கூட்டம். நம்ம ஜானுக்குட்டியும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க டாடி கூட ஹைட் அண்ட் சீக்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. போன இடத்துல என் அக்காவும் பெர்மிஷன் கேட்டு அவங்களும் ஒரு சாங் பாடிட்டு வந்தாங்க. என்னோட தங்கச்சியும் கீழே நின்று ஆடிட்டு இருந்தோம். ஸோ மேலே ஸ்டேஜ்லேருந்து அவங்க பார்த்துட்டு நீங்கள் மேலே வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ குட்டீஸ்க்கு இடையில நாங்களும் குட்டீஸ் மாதிரி நின்று டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாச்சு. அங்கே பார்க்குள்ளேயே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. அது எப்பவும் போடுறது இல்லையாம்மா, எப்போ அந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் நடக்குதோ அன்னைக்கு அந்த 20 days மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் அந்த புட்டு வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அங்கே ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க இப்போ தான் சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து வாலண்டியராக வந்து நம்ம யுஹானியை வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எக்ஸாக்டாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு 75% அந்த போர்ட்ரைட் வந்து நம்ம யுஹானி மாதிரியே இருந்தது. ஸோ பார்க்கை விட்டு வெளில வந்த உடனே நம்ம அங்கே ஒரு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. அங்கே வந்து ஸ்வெட்டர்ஸ் தான் ரொம்ப கம்மி ப்ரைஸில் 150, 200 அந்த மாதிரி ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்வெட்டர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அந்த இயர்ரிங்ஸ்லாம் பார்க்க அழகாக இருந்தது, ஜிமிக்கிலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. பை த வே பின்னாடி என் டேடி டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த பார்க்லேருந்து ரொம்ப நியர்பைலே இருக்குது அடுத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் தான். இது வந்து எதுவுமே கிடையாது. சைடில் வந்து நமக்கு அந்த ஹில்ஸ் விஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. உள்ளே ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். மேலே ஒரு டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் 5 rupees. அதை கொடுத்தா அந்த மலை எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த டெலஸ்கோப் மூலியமாக பார்க்க முடியும். என்ன தான் பகலெல்லாம் ஊர் சுற்றினாலும் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அடைஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே 6 மணிக்கு மேலே அங்கே ஓப்பனில் இருக்காது. நாங்களும் ரூமுக்கு வந்த உடனே கடற்கரை ஒரு விசிட் விடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா அது ரொம்ப நியர்பைலே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நண்பர்களே, டீ குடிக்க வந்திருக்கோம். நண்பர்களே, டீ குடிச்சிட்டு இருக்கோம். சாரி, பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுக்கு போனா என்ன, இந்த பக்கம் லைட்டிங் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த பக்கமே காட்டுறோம். அந்த மாதிரி போனா என்ன பாருங்க, 2 பேர் தான் வந்திருக்கோம். இல்ல நல்லா கிளைமேட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கு இத குடிக்கிறதுக்கு. நம்மால பிஸ்கட்டை முக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜானுக்கு மட்டும் ஸ்வெட்டர் இல்லை. ஸோ அவங்களுக்கு மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொடைக்கானலோட Day 2 வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா, பை.